தேர்தல் ஆணைக்குழுவால் சற்று முன்னர் வெளியிடப்பட்ட விசேட அறிக்கை. பாதாள உலகமே எதிர்க்கட்சிகளுக்கு புகலிடம் வழங்குகின்றது. வங்குரோத்து நாட்டை உருவாக்கியவர்களே உபதேசம், சபையில் எதிர்க்கட்சி விசனம். புதிய போலீஸ் மா அதிபர் ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரா? சுமந்திரனுக்கு தமிழரசு கட்சியில் வழங்கப்படாத பதவி. கட்டுநாயக்க விமான நிலையம் தொடர்பில் மனு தாக்கல். தேர்தலிலிருந்து விலகியது ஏன்? மனம் திறந்தார் பைடன். தனிக்கட்சியில் அரசியலில் குதிக்கும் வைத்தியர் அர்ஜுனா. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளைய தினம் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான பிரகடனம் நாளை வெளியிடப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ அறிக்கையை ஆணைக்குழு சற்று முன்னர் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான பிரகடனத்தை வெளியிடும் திகதியும் பெயர் குறித்த நியமனங்களை ஏற்கும் திகதியும் பற்றி அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை 2024 ஜூலை மாதம் 26ஆம் திகதி வெளியிடுவதற்கு இன்றைய தினம் கூடிய தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது என்பதை இத்தால் அறிவிக்கின்றேன். அதேபோல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் ஏனைய நீதிய சட்ட ஏற்பாடுகளும் பற்றி தனிப்பட்ட பலரும் பல திறந்தவர்களும் முன்வைக்கும் கருத்து வெளிப்பாடுகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு எவ்வித பொறுப்பையும் ஏற்காது என்பது இத்தால் மேலும் அறிவிக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகமே எதிர்க்கட்சிகளுக்கு புகலிடம் வழங்குவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நீதி நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதனால் தான் போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து எதிர்க்கட்சிகள் பேசுவதில்லை. போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஆதரவாக பேசுவதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் உண்மையான ஆர்வம் என்னவென தெளிவாக தெரிகின்றது என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். வங்குரோத்து நாட்டை உருவாக்கியவர்களே இன்று எமக்கு உபதேசம் செய்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றில் இன்று வியாழக்கிழமை கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், பணக்காரனுக்கு வரிச்சலுகை கொடுத்து நாட்டையே நாசமாக்கியவர்கள் இவர்கள். நாம் செய்த பாவம் திருடர்களுடன் சேர்ந்து நாட்டையே திவாலாக்கி விட்டதே. அந்த பாவத்திற்கு பங்களிக்கவில்லை என்பது குறித்து மகிழ்ச்சியடைகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர்களின் தீர்மானங்களினால் நாடு ஜனநாயக வரலாற்றில் முதல் தடவையாக வங்குரோத்து நிலைக்கு சென்றதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். பதில் போலீஸ் மா அதிபராக செயல்பட்ட தேசபந்து தென்னகோன் தொடர்பாக உயர்நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை வழங்கிய உத்தரவின் பிரகாரம் வெற்றிடமாக உள்ள போலீஸ் மா அதிபர் பதவிக்கு மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்நாயக்க நியமிக்கப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்நாயக்க மித்தனிய கனிஷ்ட கல்லூரியின் பழைய மாணவர் என்பதுடன் போலீஸ் திணைக்களத்தின் அடுத்த உயர் அதிகாரியாகவும் கருதப்படுகின்றார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் அவர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் மா அதிபரின் நியமனம் அல்லது அது தொடர்பான விடயங்கள் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காதென சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது என்றாலும் போலீஸ் மா அதிபர் ஒருவர் இன்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான அழைப்பை விட முடியாதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்திருந்ததாக அறிய முடிகின்றது. ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என வெளித்தழுவது பொருத்தமற்றது என தமிழரசு கட்சியின் முதன்மை உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தமிழரசு கட்சிக்கு இதுவரை பேச்சாளர் என்ற பதவி எவருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செய்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை தமிழரசுக் கட்சி பேச்சாளர் என குறிப்பிட்டது உண்மையில் தவறுதலான ஒரு விடயமாகும். நாடாளுமன்ற குழுவால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளராகவே சுமந்திரன் நியமிக்கப்பட்டார். ஊடகங்களும் அவர்கள் விரும்பியபடி பதிவுகளை குறிப்பிடுவது தமிழரசுக் கட்சிக்கு உபவிதிக்கு முரணானது. தற்போது தமிழரசுக் கட்சி நீதிமன்றில் வழக்கு நடைபெறும் வேளையில் கட்சி உபவிதிகளை மீறி விரும்பியபடி பதவிகளை குறிப்பிடுவதும் தவறு என தெரிவித்துள்ளார். இதேவேளை எந்த பெரும்பான்மை சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பதாகவும் தமிழரசுக் கட்சி எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை என்பதே தற்போதைய நிலைமையாக உள்ளது என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் BSF நடைமுறை பாதுகாப்பு தரவுகளுக்கு ஆபத்தானது என நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க, சுமந்திரன், ராகுப் ஹக்கீம் ஆகியோரே இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். நாட்டின் மிக முக்கியமான பாதுகாப்பு தரவுகளுக்கு ஆபத்து என்பதால் BSF நடைமுறைக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என அவர்கள் தங்கள் மனுவில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது ஏன் என்பது குறித்து ஜனாதிபதி ஜோ பைடன் முதன்முறையாக விளக்கம் அளித்துள்ளார். போட்டியிலிருந்து விலகிய பின்னர் நாட்டு மக்களுக்கு முதன்முறையாக புதன்கிழமை உரையாற்றிய போது, இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான நேரம் இது, அவர்களுக்கு வழிவிடுவதே சிறந்தது என்று நான் முடிவு செய்தேன். நமது தேசத்தை ஒன்றிணைக்க அதுவே சரியான வழியாகும் என்பதற்காக விலகியதாக தெரிவித்தார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், தற்போது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை காப்பதற்காகவே அதிபர் தேர்தலிலிருந்து விலகியுள்ளேன். பதவியை நான் மதித்தாலும் அதைவிட நாட்டை நேசிக்கின்றேன். அதிபராக அமெரிக்க மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. மிக பெரிய கௌரவமாக கருதுகின்றேன். ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாப்பது பதவியை விட முக்கியமானது. நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும். நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு மக்களிடம் உள்ளது. கமலா ஹாரிஸ் மிகவும் அனுபவம் கொண்டவர், திறமையானவர். துணை அதிபராக அவரது செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது. தற்போது அமெரிக்காவை வழிநடத்த அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த பல ஆண்டுகள் அமெரிக்கா மற்றும் உலகின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். நேர்மை, கண்ணியம், நீதி மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை அமெரிக்க மக்கள் தேர்வு செய்வார்கள் என்று நம்புகின்றேன். மக்கள் சரியான முடிவெடுக்க வேண்டும். மீதமுள்ள 6 மாத காலமும் அதிபராக எனது பணியை தொடர்வேன் என தெரிவித்துள்ளார். இன்றிலிருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அறிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்றும், ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்க உள்ளதாகவும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொளியில் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும், ஏனைய அரசியல் கட்சிகள் இணையும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்.